Hi guys, I'm Rajkumar. I'm freelancer. Today videos நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Google AdSense இருந்து ஃபார் டேவுக்கு நம்மளால $100 அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்பாங்க. கண்டிப்பா இதுக்கு முடியும். என்னுடைய பதில் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது முடியும். ஓகேங்களா? சரி, இதுக்கு நாம எப்படி வொர்க் பண்ணலாம்? தென் இதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்கு? இதுக்கு எவ்வளோ டைம் நம்ம கொடுத்தா நமக்கு ஒரு நல்ல ரெவென்யூ ஃபார் மந்த்துக்கு $1000 வரைக்கும் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது தான் நிறைய பேருடைய மோட்டிவாக இருக்குது. அதுக்கு என்னென்ன வழி அப்படின்றது நான் அதையும் சொல்லிடுறேன். சரிங்களா? ஆனால் எப்படியுமே நீங்கள் வந்து லாங் டைம் ஒர்க் பண்ணால் மட்டுமே இது பாசிபிளாக இருக்கும், இல்லைனா இல்லை. சரிங்களா? இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கம்பல்சரி நீங்கள் அட்வான்ஸ் லெவல் நீங்கள் லேர்ன் பண்ணுறதா இருந்துச்சுன்னா இன்வெஸ்ட் பண்ணி தாங்க ஆகணும். இதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. ஓகேங்களா? பிகினர் யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலை வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சேனலில் இருக்கக்கூடிய A to Z எல்லா வீடியோஸும் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா நாம் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து ஃபேக்கா ஒரிஜினலாக சொல்லிட்டு உங்களுக்கு டவுட்டாக இருக்கு இல்லையா? கிட்டத்தட்ட ஆட்சன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 வீடியோக்கு மேலே தமிழில் நான் மட்டும்தான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இது ரெக்கார்டும் கூட தமிழ்நாட்டிலே நாம் மட்டும்தான் இந்த அளவுக்கு லைவ் ப்ரூஃபாக கொடுத்து, அதாவது என்னோடய வெப்சைட் நேம் வந்து mrfool.com. சரிங்களா? கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க டொமைனுக்கு ஏஜி டொமைன் அத்தாரிட்டி பேக்லிங்ஸ் எவ்வளோ இருக்குது எல்லாத்தையும் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அப்போ தான் புரியும். mrfool.com இந்த ஃப்ரெஷ்ஷாக ஒரு டொமைன் எடுத்து $1 ஆரம்பித்து மாதத்துக்கு $1500 $1800 வரைக்கும் லைவ் ப்ரூஃபாக கிட்டத்தட்ட 2 வருஷமாக நைட்டு 11:40க்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணி 12:20 வரைக்கும் இந்த டைம் ஜோனில் ஃபாலோ பண்ணி நான் வீடியோ கொடுத்துருக்கேன். சரிங்களா? தென் இன்றைக்கி ரேஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட்டு ஃபார் ஸ்க்ரீன்ஷாட் வச்சு பேசிகிட்டு இருக்கேன். ரீசன் என்ன அப்படின்னா எனக்கு என்னுடைய காம்படேட்டர் தென் என்னுடைய எனிமீஸ்ன்னு சொல்லலாம், தென் எனக்கு ஆப்போசிட்டாக ஒர்க் பண்ணுற டீம் இப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்னோடய சைட்டை வந்து நான் போடக்கூடிய ஆர்டிக்கல் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறது, சைட்டை மைக்ரேட் பண்ணுறது, சைட்டை க்ளோன் பண்ணுறது, தென் அது போக தேவையில்லாமல் VPN ப்ராக்ஸி யூஸ் பண்ணி வெப்சைட்டில் வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் ஆடு கிளிக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பல விதமாக சைட்டை எப்படிலாம் மிஸ்யூஸ் பண்ண முடியுமோ அப்படிலாம் பண்ணுறாங்கன்றதால என்னால் டொமைன் நேம் வந்து சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஒரு பிகினராக இருக்க நீங்கள் அப்படின்னும் போது உங்களுக்கு தேவை இன்ஃபர்மேஷன் கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன். நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு கேட்டால் மட்டும் போதும். ஓகேங்களா? நீங்கள் கேட்டுட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணால் மட்டும் போதும். சரிங்களா? சரி, இப்போ ஆட்சன்ஸ்னால் என்ன? ஆட்சன்ஸில் எப்படி ரெவன்யூ பேக் எண்டில் ஜென்ரேட் ஆகுதுன்றது பார்த்துருவோமா? ஆட்சன்ஸ்ன்றது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு கம்பெனி. ஓகேங்களா? அட்வர்டைஸ்மெண்ட்டு கம்பெனின்றதால தென் அது வந்து இந்தியான்றது கிடையாது, வேர்ல்டு வைஸாக இன்டர்நேஷ்னல் கம்பெனி எவ்வளவோ இருக்கும். எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டால் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இப்போ லூம் சோலார், அதேமாரி லூமினஸு, ஈஸ்ட்மேனு, இந்தமாரி சோலார் ப்ராடக்ட்லாம் இருக்குது. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இதுபோல் ஆட்ஸ் வந்து இதுமாரி கூகுள் கம்பெனி மூலிமா ரன் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அவங்களுடைய ப்ராடக்ட் யார் தேடுறாங்களோ அவங்களுக்குலாம் அந்த ஆட்ஸ் வந்து ஷோ பண்ணுவாங்க. அதுபோல் இது வந்து ஒரு கேம்பிங் மெத்தடு நண்பா. அட்வான்ஸாக சொல்லணும் அப்படின்னா டாபிக்ஸ் வந்து மாறி போயிடும். எக்ஸாம்பிளுக்கு தான் அதை சொல்ல முடியும். ஓகேங்களா? தென் அதுபோல் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிலாம் நம்ம வந்து ஏர்ன் பண்ணிகிட்ருக்கோம். அதுதான் கூகுள் ஆட்சன்ஸ். கூகுள் ஆட்சன்ஸ் மட்டும்தான் ஒன் ஆஃப் த ட்ரஸ்டபிள் கம்பெனியும் கூட. நம்ம மாதத்துக்கு 1 லட்சம் இல்லை நண்பா, 10 லட்சம்னா கூட உங்களுக்கு கரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பக்காவாக கிரெடிட் ஆகும். தென் இதில் இடையில எங்கேயுமே மிஸ்யூஸ்ன்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? சரி, இப்போது நம்ம டேரெக்டாக நம்மளுடைய டாபிக் உள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா $73.68 வந்து கிடச்சிருக்கு. எஸ்டர்டே அதாவது $102.29 வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் $167.88 வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? திஸ் மந்தில் ஓவராலாக எவ்வளோ இருக்குது? $305.65 வந்து கிடச்சிருக்கு. தென் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா $49.45 வந்து இருக்குது. அதாவது லாஸ்ட் பேமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா $180.98 வந்து நம்ம லாஸ்ட் பேமெண்ட் வந்து விட்ரால் வச்சுருக்கோம். ஓகேங்களா? சரி, உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்குல்ல, ஒரு பிகினராக இருக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆட்சன்ஸோடைய டேஷ்போர்டு எப்படி பேக் எண்டில் ஒர்க் ஆகுது அப்படின்றது தெரியாது இல்லையா? அது உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி ரெவன்யூ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம ஒரு வெப்சைட் வந்து மானிட்டேஷன் வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆட்சன்ஸ் வந்து ஷோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த ஆட்சன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆட்வர்ட்ஸ் வந்து எனபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வெப்சைட்டுடைய தீம்ஸுடைய லேஅவுட் பொறுத்து ஆட்ஸோடைய பிளேஸ்மெண்ட்டு அவங்க ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கும் லேஅவுட்டில், அதாவது தீம்ஸில். ஓகேங்களா? சார் அந்த இடத்துல அது ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோவர்ட்ஸ் வந்து ஷோ பண்ணும். அப்படி இல்லைனா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம மேனுவலாக வந்து ஹெட்டரில் வைக்கிறதோ இல்லை பாடி
செக்ஷனில் ஆட் வைக்கிறதோ இல்லை ஃபுட்டரில் வைக்கிறதோன்னு சொல்லிட்டு கண்டென்ட்டில் எங்கே வேணால் நம்ம வந்து மேனுவலாக ஆட் ப்ளேஸ் பண்ணுறது அது மேனுவல் ஆட்ஸ்னு சொல்லுவோம். சரிங்களா? இது போல் நம்ம ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆட்டோ ஆட்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும், மேனுவல் ஆடும் கோடு கிரியேட் பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த விதத்தில் ஒரு யூசர் வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வரக்கூடிய விளம்பரங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஆடை வந்து ஒரு யூசர் தெரிஞ்சோ தெரியாமோ அல்லது வேணும்னே கூட அவங்க அந்த ஆடை வந்து கிளிக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும் கூகுள் ஆட்சன்ஸில் இருந்து. ப்ரோ அப்போ என்ன ப்ரோ சொல்ல வரீங்க, நம்ம வெப்சைட்டுக்கு ஒரு 10 பேர் வர்றாங்க, ஒரு 100 பேர் வராங்க, வந்துட்டு போனால் காசு வராதா, அந்த விளம்பரம் கண்டிப்பாக கிளிக் பண்ணி தான் ஆகணுமானா? ஆமாம் நண்பா, கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு யூசரை வந்து அவங்க தெரிஞ்சோ தெரியாமல் ஆடு கிளிக் பண்ணால் மட்டுமே ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகும். சரிங்களா? தென் ஆடு கிளிக்கு நடக்கணும், இதுதான் கம்பல்சரி அங்கே ரூல். ஓகேவா? ஆடு கிளிக் நடந்தால் தான் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். சரிங்களா? சரி, இப்போ டுடே டாலர் எனக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா $73.68 வந்து கிடச்சிருக்கு இல்லையா. இது வந்து திஸ் மந்தில் பாருங்கள் $305.65 இருக்கு இல்லையா, அது கூட ப்ளஸ் பண்ணி தான் ஓவராலாகவே எனக்கு $305.65 வந்து காட்டுது. ப்ரோ எனக்கு இந்த செக்ஷனில் எனக்கு சரியாக புரியல, மறுபடியும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நண்பா கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு டுடே டாலர் அந்த செக்ஷனில் $1 வந்தாலும் சரி, $10 வந்தாலும் சரி, $100 வந்தாலும் சரி, ஏன் $1000 அந்த டுடே செக்ஷனில் காமிச்சாலுமே அது எல்லாமே திஸ் மந்தில் அந்த ப்ளஸ் பண்ணி தான் ஓவராலாக காட்டும். ஓகேங்களா? அது இல்லாமல் கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து கரெக்டாக அப்டேட் ஆகிடும். நமக்கு எவ்வளோ பேஜ் வருது, எவ்வளோ பேஜ் ஆர்பிஎம் இருக்குது, எவ்வளோ பேஜ் சிடிஆர் இருக்குன்றது ஆன் த வே எக்ஸாக்டாக 40 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷத்தில் அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? ஸோ நமக்கு டுடே டாலர் எவ்வளோ வந்தாலுமே திஸ் மந்த் தான் அந்த செக்ஷனில் ஆட் ஆகி காட்டும். உங்களுக்கு இன்னும் அக்யூரேசியாக சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி டே 1 அப்படின்னா 1ஆம் தேதி திஸ் மந்தில் 0ன்னு இருக்குன்னா டுடேவில் $1 இருக்குன்னா அது திஸ் மந்தில் $1 காட்டும். ரெண்டாவது நாள் வந்து ஒரு $10 வருதுன்னா திஸ் மந்தில் அந்த $1 சேர்த்து ப்ளஸ் $10 ப்ளஸ் பண்ணி $11 காட்டும். கான்செப்ட் புரியுங்களா? ஸோ டுடே டாலர் எவ்வளோ வந்தாலும் திஸ் மந்தில் இருக்கக்கூடிய அந்த செக்ஷனில் ப்ளஸ் பண்ணி தான் காட்டும். ஓகேங்களா? அப்போ சரி ப்ரோ, அப்போ டுடே டாலர் எல்லாமே திஸ் மந்தில் காமிக்குது. ஓகே, அப்போ எஸ்டே அமௌண்ட்டு லாஸ்ட் 7 days அமௌண்ட் எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நண்பா டுடே டாலர் தான் எஸ்டேவில் காமிச்சிட்டு இருக்குது. அதாவது நைட்டு 12 மணிக்கு மேலே இந்த பேஜஸ் நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணுறோம் அப்படின்னா டுடேவில் இருக்கக்கூடிய செக்ஷனில் வந்து நமக்கு ஓவராலாக இன்றைக்கி வந்து ஒரு $73 வந்திருக்குன்னா வச்சுக்கோங்களேன். அது வந்து நைட்டு 12 மணிக்கு மேலே அந்த ரெவன்யூ ஆவரேஜ்னா நமக்கு 12 மணியோட டுடே க்ளோஸ் ஆகிடும். 12:01 ஆனோடனே அதாவது டுடே மறுபடியும் வர ஆரம்பிச்சிடும் இல்லையா. அப்போ என்ன ஆகுனா டுடேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாம் அப்படியே எஸ்டேக்கு மூவ் ஆகும். ஸோ அந்த விதத்தில் எனக்கு நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $102.29 வந்து கிடச்சிருக்கு. அப்போ எஸ்டேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட்ஸில் எங்கே போகும் அப்படின்னா லாஸ்ட் 7 days இருக்கு இல்லையா, அந்த செக்ஷனுக்கு வந்து போகும். அப்போது லாஸ்ட் 7 days இருக்கு இல்லையா, அப்போது $167.88 இருக்குல்ல, அது கூட ப்ளஸ் பண்ணி அதிகமாக காட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுவுமே கிடையாது. ஏன்னா லாஸ்ட் 7 days ரிப்போர்ட்டு. ஓகேங்களா? இங்கே நமக்கு திஸ் மந்தில் ஆவரேஜாக ஒரு $305 தான் வந்திருக்கு. அப்போது நேற்றுக்கே $100 வந்திருக்கு. அப்போது அதுக்கு முந்தா நேற்று ஒரு $100 வந்திருக்குன்னா ஆவரேஜாக ஒரு $202. இப்போ ஒரு இன்றைக்கி ஒரு $73 இது போல் 3 நாளில் கூட நமக்கு இந்த ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிருக்கலாம், இல்லை 4 நாளில் கூட இந்த ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிருக்கலாம். அப்போ 2 நாளில் வந்து பார்த்தாச்சுன்னா சும்மா கூட இருந்திருக்கலாம். கான்செப்ட் புரியுதுங்களா? லாஸ்ட் 7 days எஸ்டேவை எப்பவுமே கணக்கில் எடுத்துக்காதீங்க. லாஸ்ட் 7 days அது அதிகமாகவும் காட்டும், கம்மியாகவும் காட்டும். ஓகேங்களா? சரி, அப்போ பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா $49.45 இருக்குது. அது என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து போன மந்தோடைய அமௌண்ட்டுங்க. கிட்டத்தட்ட $49.45 வந்து இருக்குது. இப்போவுமே கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளால் $100 வந்தால் மட்டுமே விட்ரால் வச்சுக்க முடியும். மினிமம் அமௌண்ட்டு $100 இருக்கணும். ஓகேங்களா? $100 இருந்தால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டெபிட் பண்ணி, அதாவது கூகுள் ஆட்சன்ஸில் இந்த பர்டிகுலர் பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு டெபிட் பண்ணி லாஸ்ட் பேமெண்ட்டுக்கு கீழே பார்த்தீங்களா $180.98 அந்த செக்ஷனுக்கு மூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கரெக்டாக 21 நாள் கழித்து நம்ம பேங்க்குக்கு அனுப்புவாங்க. அதாவது கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக 50 நாளைக்கு ஒன் டைம் தான் வந்து உங்களுக்கு பேமெண்ட் ரிலீஸ் ஆகும். எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டா இன்றைக்கி டே 1 ஆரம்பித்து மந்த்து 28 and 30 இந்தமாரி வச்சுக்கோங்க, கணக்கு எடுத்துக்கோங்க. ஆவரேஜ் பண்ணி இன்றைக்கி 28 மந்த் க்ளோஸ் ஆகுதுன்னா இதில் ஒரு 28 நாள் ஆவரேஜ் பண்ணி ஒரு 30 நாள் கணக்கு எடுத்துக்குவோமா நாம. அப்போது இதில் ஒரு 30 நாள் ஆகிடுச்சா என்ன பண்ணுவாங்க, இப்போது திஸ் மந்தில் ஒரு $305 இருக்குன்னா அந்த இடத்துல இந்த $305 அப்படியே கணக்கில் எடுத்துகிட்டு இந்த பேலன்ஸில் இந்த $305 வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னா. ஓகேங்களா? சம்டைம் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல அப்படின்னா தயவு செஞ்சு என் சேனல் இருக்கக்கூடிய பழைய வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா 1000 வீடியோ நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் ஆட்சன்ஸில். லைவ் ப்ரூஃபாக கொடுத்துருக்க வீடியோஸ்லாம் போய் பார்த்தா தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதனால சொல்ல வரேன். சரியா? சரி, இப்போது இது திஸ் மந்தில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து அப்படியே இந்த பேலன்ஸ் சென்டர் அந்த செக்ஷனில் வந்து இருக்கும். ஓகேங்களா? அப்போது ஆவரேஜாக நமக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிறதுக்கு 1 month ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த பேலன்ஸில் வந்து கரெக்டாக 21 நாள் ஹோல்டு செய்யப்படும் உங்களுடைய அமௌண்ட்டு. ஏன்னா
அந்த அமௌண்ட்டு உண்மைக்குமே வந்திருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் அல்காரிதம் வந்து பாட் வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிடும் பேக்கெண்டில். உண்மைக்குமே ஆர்கானிக்காக தான் அந்த ரெவன்யூ வந்திருக்கா, இல்லை விபிஎன் ப்ராக்ஸி யூஸ் பண்ணி நீங்கள் வேணும்னே ஷெல்ஃப் கிளிக் பண்ணியிருக்கீங்களா, இல்லை கேம்பிங் மாரி எதனா ரன் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் ஏதாவது தவறான முறையில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது அந்த அமௌண்ட்டுகள் மொத்தமாக மைனஸ் செய்யப்படும். ஓகேங்களா? மைனஸ்னால் நண்பா, இப்போ $100 வந்து $100 மைனஸ்னால் அதுக்கும் மைனஸில் அமௌண்ட்டு போயிட்டுருக்கும். $100னா $100 ப்ளஸில் அப்படியே மைனஸ்லேயும் போகும். புரியுதுங்களா? மைனஸ் $100 அப்படியும் போகும் ஒரு சில டைமில். ஸோ ஆர்கானிக்காக ரெவன்யூ வர்றது மட்டும்தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வேவாக இருக்கும். தயவு செஞ்சு சோஷியல் மீடியா, ஏன்னா வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சோஷியல் மீடியா எல்லா டிராஃபிக்குமே கூகுள் பேன் பண்ணிட்டாங்க, அது ஆட்சன்ஸில். ஸோ சேஃப் அண்ட் செக்யூராக அக்கௌண்ட்டு பார்த்துக்குங்க. சரிங்களா? லாஸ்ட் பேமெண்ட் வந்து $180.98 நம்ம வந்து விட்ரா வச்சுருக்கோம். ஓகேங்களா? தென் இப்போது இந்த டுடே டாலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $73.68 வந்திருக்கு. நிறைய பேருக்கு ஒரு டவுட்டாக இருக்கும், ப்ரோ நான் வந்து இந்தியாவில் தான் இருக்கேன், உங்கள் அளவுக்கு எனக்கு வந்து நாலேஜ் இருக்குமா இல்லைன்னா எனக்கு தெரியாது, என்னால் அது சக்ஸஸ்ன்றது உனக்கு கிடைக்குமா, சக்ஸஸ் ரேட் உண்மைக்குமே ஆட்சன்ஸில் இருக்குது அப்படின்னா நண்பா உங்களுக்கு ஒன்று உண்மையை சொல்லுவா, நம்ம வந்து நம்மளுடைய நாலேஜ் வந்து இந்த இடத்த எந்த அளவுக்கு டெவலப் பண்ணி நாம் வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டாக ஒர்க் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் இந்த ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ நமக்கு கொடுக்கும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் நான் வந்து டே டு டேட்டில் வந்து வீடியோ போடுறேன். நான் வந்து ஆட்சன்ஸ் பற்றி தான் என்னால் ஃபுல் டைமாக வீடியோ போடணும்னு அவசியமே இல்லை எனக்கு. பட் நான் அப்பப்போ வீடியோ கொடுக்கறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம் நீங்கள் வந்து. ஓகேங்களா? இப்போ ஆட்சன்ஸில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணாமல் தானே உங்களுக்கு தெரியும். அதுக்குன்னு நான் வந்து 3 மாதத்தில் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு ரிசல்ட் வந்துடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது பற்றிலாம் வராது. ஓகேங்களா? எல்லாமே வீடியோ எண்டில் சொல்கிறேன், வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. இப்போது இந்த $73.68 வந்திருக்கு இல்லையா, அந்த 68 சென்ட்ஸ் $73.68 வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்றத டீட்டெயில்டாக பார்த்துருவோம். கீழே பாருங்கள், கிட்டத்தட்ட 377 பேர் என்னுடைய வெப்சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதாவது நான் என்னுடைய வெப்சைட்டுக்கு ஓவராலாகவே 377 பேர் தான் வந்திருக்காங்க. அந்த 377 பேர் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே 1 நிமிஷம் இருந்தாங்களோ, 5 நிமிஷம் இருந்தாங்களோ, 10 நிமிஷம் இருந்தாங்களோ, அவங்க எவ்வளோ நேரம் இருக்கட்டும். ஓகேங்களா? அந்த 377 பேர் வந்ததால் $73.68 வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. கீழே பாருங்கள், கிளிக்ஸ்ன்னு போட்டு எவ்வளோன்னு இருக்குது, 10ன்னு இருக்குது. அப்படின்னா 377 பேர் என்னுடைய வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. அதில் 10 பேர் என்னுடைய வெப்சைட்டில் வரக்கூடிய விளம்பரங்கள், அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஆடு வந்து அவங்க வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. 10 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் கிட்டத்தட்ட எனக்கு ஆவரேஜ் $73.68 வந்து கிடச்சிருக்கு. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, வெறும் 400 பேருக்கு 10 பேர் ஆடு கிளிக் பண்ணாலும் ஒரு நாளைக்கு $100 விதத்தில் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இட்ஸ் பாசிபிள். இது கூகுள் ஆட்சன்ஸ் முடியும். தென் இது $70ன்றது ரொம்ப கம்மி. சரிங்களா? எனக்கு ஒரே கிளிக்கு $700 கிடச்சிருக்கு கனடாவில் இருந்து. ஓகேங்களா? தென் சொல்ல தான் முடியும், பட் ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணால் தான் உங்களுக்கும் தெரியும். சரியா? சரி, டாபிக் வாங்கலாம். இப்போது 10 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் $73.68 வந்து கிடச்சிருச்சு. தென் அது கன்ஃபார்ம் பண்ணுறது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரிஸ், தென் எந்த கண்ட்ரியில் எவ்வளோ பேஜ் வந்திருக்கு, கிளிக்ஸ் எவ்வளோ வந்திருக்குன்றது உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணி பேஜை பின் பண்ணி வச்சுருக்கேன். சரியா? சரி, பக்கத்துலேயே பாருங்கள் பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி. பேஜ் ஆர்பிஎம் மூலிமா நமக்கு வந்து எப்படி பேக்கெண்டில் ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஒரு யூஸர் வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வரக்கூடிய ஆடை வந்து கிளிக் பண்ணிட்டாங்க அப்படின்னா $195.44 இந்த பேஜ் ஆர்பிஎம் இருக்குல்ல, $195.44 வந்து இருக்குல்ல, இந்த அளவுக்கு வந்து ஒரு கிளிக்கு நடந்துடுச்சு அப்படின்னா நமக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகணும். ஆனால் நமக்கு அவ்வளோ ஆகுதா? ஆகலை. கீழே பாருங்கள், சிபிசி எவ்வளோ இருக்குது, $7.37 வந்துருக்கு. அப்படின்னா நமக்கு எவ்வளோ தெரியுமா கரண்ட்டாக கிடைக்குது, ஒரு ஆடு கிளிக்கு நடந்தால் $7.37 வந்து கிடைக்குது. அப்போ 10 ஆடு கிளிக்கு எவ்வளோ ஆச்சு, 17 $70 கிடச்சிருச்சா? அப்போது 37 சென்ட்ஸ் கணக்கு பண்ணி பாருங்கள். ஆவரேஜ் பண்ணி டுடேவில் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, $73.68 கிடச்சிருக்கா? ஸோ இது ஆவரேஜ் பண்ணி நியூட்ரலைஸ் ஆகுதா நண்பா? நான் சொல்கிறேன்னா அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா கரெக்டாக இருக்கிறதால தான் நம்ம வந்து டே டு டேட்டில் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்கோம். இல்லைனா நிறைய பேர் இவர் சொல்கிறது எல்லாமே ஃபேக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுக்குங்க ஆட்சன்ஸ் எப்படி பேக்கெண்டில் ஒர்க் ஆகுதுன்னு. சரி ப்ரோ, அப்போது பேஜ் ஆர்பிஎம் ஈக்குவலுக்கு கிடைக்கல, சிபிசின்றது $7.37 இருக்குது. உங்களுக்கு பரவாயில்ல ப்ரோ, $7 $10 $30 $50 வருது. ஆனால் நான் ஒரு பிகினராக இருக்கேன், தெரிஞ்சோ தெரியாமல் மானிட்டேஷன் வாங்கிட்டேன். எனக்கு வந்து 0.02 சென்ஸ், 0.03 சென்ஸ், அதிகபட்சம் 0.05 சென்ஸ் இவ்வளோ தான் இருக்குது. எனக்குலாம் ரெவன்யூன்றதே ஒன்று வரமாட்டேங்குது. நான்லாம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். சரியா? சரி, இந்த பேஜ் ஆர்பிஎம் எதை பொறுத்து வருது அப்படின்னா
நண்பா நாம் ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸுங்க. அதே போல் இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சிபிசி 0.02 சென்ஸ் 3 சென்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கான ரீசனும் இதுவாக தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யூஎஸ், அதாவது யுனைடெட் கிங்டம், ஆஸ்திரேலியா, கனடா, இது போல் அதாவது டயர் 1 கண்ட்ரி தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுவேன். அதுவும் மைக்ரோ நிச்சஸ்ன்னு கேட்டாச்சுன்னா அப்படிலாம் கிடையாது. எனக்கு தேவை கீவேர்ட்ஸ்க்கு சிபிசி ரொம்ப ஹையாக இருக்கணும். அது இல்லாமல் மைக்ரோ நிச்சஸ்ன்னு வந்து பார்த்தாச்சுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸு, லாயரு, கார் ஆக்சிடென்ட்டு, பைக் இன்சூரன்ஸு, இது போல் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவேன். ரீசன் என்ன அப்படின்னா அந்த கீவேர்ட்ஸ்க்கு மட்டும்தான் சிபிசி மினிமமாக $150 ஆரம்பித்து அதிகபட்சம் $350, அதிகபட்சம் $700 கூட ஒரு சில கீவேர்ட்ஸ்க்கு இருக்குது இன்சூரன்ஸை பேஸ் பண்ணி. ஸோ நான் அதுபோல் ஆர்டிகல்ஸ் வந்து என்னோடய வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணுறதால என்னோடய வெப்சைட்டில் 95% வெறும் இன்சூரன்ஸ் ஆடாக தான் போயிட்டுருக்கோம். அதனால தான் எனக்கு வந்து ரெவன்யூமே இந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது. சரிங்களா? அது இல்லாமல் டிராஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் 377 அப்படின்னும் போது கார் இன்சூரன்ஸ் எக்ஸாம்பிள் அந்த கீவேர்ட்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணுறேன்னா அந்த கீவேர்ட்ஸ்க்கு ஆவரேஜாக சர்ச் வால்யூம் ஓவர் ஐயாக இருக்கும். ஸோ அது பொசிஷனுமே ஈஸியாக ஃபஸ்ட்டு ரேங்க் ஒன் வந்து கொண்டு வர முடியாது. ஓகேங்களா? அதனால் நமக்கு டிராஃபிக் கம்மியாக இருந்தாலுமே ஒரு யூசர் வந்து ஆடு கிளிக் பண்ணாலுமே நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட்டோட அதிகமாக கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ தெரிஞ்சுக்குங்க. தென் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷன் 1420 இம்ப்ரெஷன், கேனா 1000. ஓகேங்களா? ஸோ இம்ப்ரெஷன் மூலிமா காசு வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நண்பா, கூகுள் ஆட்சன்ஸில் வந்து ஆடு கிளிக் நடந்தால் தான் ரெவன்யூ வரும். இம்ப்ரெஷன் மூலிமா காசு வராது. இம்ப்ரெஷன் மூலிமா காசு வரக்கூடிய பிளாட்ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூகுளோடைய டைப் கம்பெனி தான் எல்லாமே. ஆட்மோப், ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அதில் விளம்பரம் விடுறோம் இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து இம்ப்ரெஷன் மூலிமா தான் காசு வரும். அடுத்ததாக ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்கியிருக்கணும். தென் இன்க்ளூடு ஆட் மேனேஜர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. சரிங்களா? இது வந்து இதெல்லாம் விட அட்வான்ஸ் லெவல் தான் ஆட் மேனேஜர். அதெல்லாம் வந்து இசிபிஎம்னா 1000 இம்ப்ரெஷனுக்கு நான் உங்களுக்கு வந்து $100 கொடுக்குறேன் இந்தியாவில் வந்து வர யூஸருக்கு. அதே 1000 இம்ப்ரெஷன் வந்து உங்களுக்கு யூஎஸ்லேருந்து வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் ஒரு $1000 கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். நண்பா, நான் வந்து இது எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லிகிட்ருக்கேன். அக்யூரேட்டாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க. ஏன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போது இம்ப்ரெஷன் மூலிமா கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து ரெவன்யூ வந்துறது உங்களுக்கு வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ யாராச்சும் இம்ப்ரெஷன் மூலிமா கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து வெப்சைட்டுக்கு 10 பேர் வந்தாலே போதும் காசு வரும்னு சொல்லி யாராச்சும் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கள மிஸ்யூஸ் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? சேஃப் அண்ட் செக்யூராக இருந்துக்குங்க. தென் இம்ப்ரெஷன்ன்றது நம்ம வெப்சைட்டுக்குள்ளே எவ்வளோ நேரம் ஒரு யூசர் வந்து இருக்காங்களோ அதை பொறுத்து கவுண்டவுனிங் ஆகும். சரிங்களா? கீழே பாருங்கள், பேஜஸ் சிட்டியா 2.65% வந்து இருக்குது. இப்போதைக்கு சைட் வந்து சேஃப் ஜோனில் இருக்குது. ஓகேங்களா? எப்போயுமே பேஜஸ் சிட்டிஆர் வந்து 10க்கு மேலே போகாத மாதிரி பார்த்துக்குங்க. பேஜஸ் சிட்டிஆர் 10க்கு மேலே போகுது அப்படின்னா உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் உங்கள் கையை விட்டு போகுதுன்னு அர்த்தம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா பேஜஸ் சிட்டிஆர் 10க்கு மேலே போகுது அப்படின்னாலே உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து ஆட் லிமிட் என்ற ப்ராப்ளத்துக்குள்ளே உள்ளே வரும். அதாவது இன்வாலிட் கிளிக்குள்ளே என்ட்ரி ஆகும். தென் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வாலிட் கிளிக்கில் உங்களுக்கு ஆட் லிமிட் போட்டுவிட்டாங்க அப்படின்னா 1 மந்த்துக்கு கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து உங்கள் வெப்சைட்டுக்கு ஆட் வந்து ஷோ பண்ண மாட்டாங்க. ஸோ ஆட் வந்து ஷோ பண்ணலை அப்படின்னா நம்ம வெப்சைட்டுக்கு எவ்வளோ தான் டிராஃபிக் வந்தாலுமே ஆடுன்றது ஒன்று ஷோ பண்ணாது. ஸோ ஆடு கிளிக் நடக்காது, ரெவன்யூன்றது அந்த மந்த் உங்களுக்கு இருக்காது. சரியா? பேஜஸ் சிட்டியாக 10க்குள்ளே மெயின்டைனிங் பண்ணுறது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? சரி, இது இந்த $73.68 வந்ததுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் ஓவரால் இது வரைக்கும் பார்த்தாச்சு. தென் எந்தெந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணணும்னு சொல்லியாச்சு, என்ன கீவேர்ட்ஸ்னு சொல்லியாச்சு. தென் அது ப்ரூவ் பண்ணுறதால தான் நம்ம பக்கத்தில் கண்ட்ரிஸ் வந்து பின் பண்ணி வச்சுருக்கோம். கண்ட்ரிஸ் வந்து பார்த்தாச்சுன்னா யூஎஸ், அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தாச்சுன்னா, அதாவது உங்களுக்கு ஷார்ட்கட் கோட் சொல்லணும்னா யூஎஸ். ஓகேங்களா? அந்த கண்ட்ரி வந்து பார்த்தாச்சுன்னா கிட்டத்தட்ட 244 பேர் வந்திருக்காங்க. 244 பேரில் 8 பேர் வந்து ஆடு கிளிக் பண்ணியிருக்காங்க. 8 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் ஆவரேஜாக நமக்கு $73.65 வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? தென் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 133 பேர் வந்திருக்காங்க. 2 ஆடு கிளிக் நடந்திருக்கு, 0.03 சென்ஸ். அப்போது இந்தியாவிலேருந்து நீங்கள் இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் சிபிசி ஆவரேஜ் இந்த பொசிஷன் தான் இருக்கும். ஸோ என்னுடைய ரெக்குவயர்மெண்ட் என்ன தெரியுமா? ஒரு பிகினராக இருக்கியா, 1 வருஷம் டைம் எடுத்துக்கோ. ஆனால் என்றைக்காக இருந்தாலும் யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், மலேசியா, ஃப்ரான்ஸ், கத்தார், இது போல் டயர் 1 கண்ட்ரியை டார்கெட் பண்ணி நீ ஒர்க் பண்ணால் மட்டுமே உனக்கு ரெவன்யூன்றது நல்லா இருக்குமா தவிர இந்தியா பேஸ் பண்ணி நீ 1000 ஆர்டிக்கல் இல்லை 5000 ஆர்டிக்கல் ஃபார் மந்த்துக்கு நீ பப்ளிஷ் பண்ணால் கூட உனக்கு ரெவன்யூன்றது கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? சரி, நான் இந்தியாவிலேருந்தே ஒரு நல்ல ஒரு ரெவன்யூ எதிர்பார்க்கணும் அப்படின்னா எனக்கு எவ்வளோ யூசர்ஸ் ஃபார் டேவுக்கு தேவைப்படும் அப்படின்னா மினிமமாக 20,000 30,000 பேர் உனக்கு ஃபார் டேவுக்கு தேவைப்படும். அதிகபட்சமாக ஒரு $5 கணக்கு வச்சுக்கோ. இப்போ 15 50 அப்படின்றது அப்படியே இதுதான் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சொல்ல வரேன். ஸோ இந்தியாவிலேருந்து அதிகமான டிராஃபிக் ஃபார் மந்த்துக்கு 1.5 லட்சம் பேர் வந்தால் மட்டும்தான் $500 $700 கிராஸ் ஆகும். ஆனால் இதுவே நம்ம டயர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னும் போது இப்போ வெறும் 500, எனக்கு ஒரு 377 பேர் தான் வந்திருக்காங்க அப்படின்னும் போது இது நமக்கு வந்து எதிர்பார்க்கறதோட அதிகமாக கிடைக்குது இல்லையா? அப்போது இதுவே ஒரு அமெரிக்காவிலேருந்து 5000 பேர் உனக்கு
வர வைக்க முடியுது உன்னால் அப்படின்னும் போது ஃபார் மந்த்துக்கே 20 lakhsக்கு மேலே நீங்கள் வந்து டேர்ன் ஓவர் பண்ணுவீங்க ரெவன்யூ மட்டும். ஓகேங்களா? ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஒரு சிலது வந்து என்னால் சொல்ல முடியாது நண்பா, புரிஞ்சுக்குங்க. ஏன்னா ஒரு சிலது எல்லாமே இன்டெரக்டாக தான் என்னால் சொல்ல முடியும், பார்த்துக்குங்க சரிங்களா? தென் இதிலே வந்து பார்த்தாச்சுன்னா தென் எஸ்டர்டே அதுக்கான ரிப்போர்ட்ஸுமே உங்களுக்கு நான் காட்டுறேன். இதில் பார்த்தாச்சுன்னா எங்களுக்கே தெரியும், இங்கே கீழே செக்ஷனில் மாற்றிருக்கோம். எஸ்டர்டே அதாவது நேற்று 442 பேர் வந்திருக்காங்க, 23 ஆட் கிளிக் நடந்திருக்கு. அதில் ஆவரேஜாக $102 அவங்க ஜென்ரேட் ஆயிருக்குல்ல, அது எஸ்டர்டேவில் பார்த்தாச்சுன்னா சேம் அதே தான். யூனிட்ஸிலேருந்து பார்த்தாச்சுன்னா 70 பேர் என்ட்ரி ஆயிருக்காங்க. ஆவரேஜாக நமக்கு $101.91 வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? தென் புரியுதா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே சொல்லக்கூடியது எல்லாமே பெய்டு சர்வீஸ்க்குள்ளே வரும். இது போல் நீங்களும் கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்மக்கிட்ட மோர் தென் வெப்சைட், அதாவது எல்லாமே பெய்டு சர்வீஸ் தான், இதில் எதுவும் ஃப்ரீலாம் கிடையாது. ஓகேங்களா? தென் உங்களுக்கும் வெப்சைட் பற்றி லேர்ன் பண்ணணும், கூகுள் ஆட்சன்ஸில் ஏர்ன் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னா தென் இது வந்து ஒரு அவேர்னஸாகவும் இருக்கட்டும். அதே சமயத்தில் ரியாலிட்டி என்னன்றது சொல்லிடுறேன். நீங்கள் வந்து என்னை ஹையர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் இப்பயே சொல்கிறது தான், நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு வெப்சைட்டை பில்டு பண்ணுறதுக்கு நான் 15,000 சார்ஜ் பண்ணிகிட்ருக்கிறேன். தென் உங்களுக்கு 1 இயருக்கான ஹோஸ்டிங் டொமைன் வந்து நம்ம கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஆனால் வந்து மினிமமாக அமௌண்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, 7,000 என்னால் வெப்சைட் வந்து பில்டு பண்ணி கொடுக்க முடியும். சரிங்களா? 15,000 பேக்கேஜில் வந்து உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸு, பிகினர் ஸ்க்ராட்ச்லேருந்து எல்லாத்தையும் நான் சொல்லிக் கொடுப்பேன். ஓகேங்களா? தென் இதுக்கு வந்து ஆட்சன்ஸ் மூலம் என்ட்ரி ஆகிறதுக்கு வந்து கண்டிப்பாக வெப்சைட்டுன்னு ஒன்று தேவைப்படுது நண்பா. வெப்சைட் இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்காக தான் தனியாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ப்ரோ நான் பிகினர் ப்ரோ, எனக்கு வெப்சைட்னாவே என்னன்னு தெரியாது அப்படின்னா நண்பா ஒன்றும் கிடையாது. இங்கே வந்து நான் எடுத்தோடனே பெய்டு சர்வீஸ்னு சொன்னதுக்கான ரீசன் என்னென்னா, இங்கே வேர்ட்பிரஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அங்கெல்லாம் வந்து ஹோஸ்டிங் டொமைன்லாம் வாங்கிறதுக்கு காசு செலவாகும். சரிங்களா? ஒரு பிகினர் வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகணும். அதுக்கு என்ன வழி அப்படின்னா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம், ஃப்ரீயாக லேர்ன் பண்ணக்கூடியது. பார்த்தாச்சுன்னா ஒரு 10% வரைக்கும் நீங்கள் பக்காவாக வித்தவுட் ₹1 செலவு பண்ணாமல் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாகர். கூகுளுக்கு போகிறீங்க, பிளாகர்னு சர்ச் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு ரிசல்ட்டே அதான் வரும். பிளாகரில் போய்ட்டு கூகுள் அக்கௌண்ட் கொடுத்து லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேலை முடிஞ்சு சப்டொமைனில் பேர் கிரியேட் ஆகும். எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோட டைட்டில் கிளிக் பண்ணுங்கள், மோர்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும். கீழே பார்த்தீங்கன்னா மை சைட்ஸு இல்லைனா மை வெப்சைட்னு போட்டு பின் பண்ணியிருப்பேன், misterfool.com. அது போல் பார்த்தீங்கன்னா அதில் சோலார் பெல் தமிழ் சோலார் அந்தமாரி ஏதாவது ஒரு பேர் போட்டு blogspot.com, எப்படி blogspot.com fullplay.blogspot.com இது போல் blogspot.comல கிரியேட் ஆகிறது தான் பிளாகர் ஓடியது. ஓகேங்களா? ஸோ உங்கள் பேரில் கூட தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஒரு சப்டொமைனாக blogspot.comல கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணிக்க முடியும். சரிங்களா? நீங்கள் வந்து பிளாகர் பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு வந்து பேருக்கு தான் ஃப்ரீ, ஆனால் அது ஐஃபோனு மாதிரி உள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா வெறும் நோட் பேட் மாதிரி அது ஆர்டிக்கல் போட்டு பப்ளிஷ் பண்ணுறத மட்டும்தான் இருக்குமே தவிர மற்றபடி நம்மளால் எஸ்இஓ பண்ணுறதுக்கோ, ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ இந்த போல் எஸ்இஓ பண்ணுறதுக்கு எந்த ஒரு ப்ளகின் எதுவுமே இருக்காது. நாமளா அதாவது வேர்ட்பிரஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து எப்படின்னு தெரியும் எஸ்இஓ பண்ணுறது, அது ஈஸியாக வந்து பிளாகரில் வந்து ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் பிகினர் ஃபஸ்ட் டைம் கற்றுக்கும் போது உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ நம்ம வந்து நீங்கள் வந்து ஒரு பேசிக்காக ஒரு 10% லேர்ன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம பிளாகரை வந்து சஜஷன் பண்ணுறதுக்கான ரீசன். சரிங்களா? இல்லை ப்ரோ எனக்கு அமௌண்ட்டெல்லாம் பிரச்சனை இல்லை, என்னால் இன்வெஸ்ட் பண்ணி லேர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்னா மினிமமாக 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் நீங்கள் பிளாகராக இருந்தாலும் சரி, வேர்ட்பிரஸ் இருந்தாலும் சரி கற்றுக்கிறதுக்கே டைம் போயிடும். 1.5 வருஷத்துக்கு அப்புறம் நீ ஒழுங்காக வேலை செஞ்சினா ரெவன்யூ வரும். அதுக்கு இடையில நீங்கள் எக்காரத்தை கொண்டு ரெவன்யூ எதிர்பார்க்காதீங்க. தென் அதர் ஃப்ரீலான்சர்ஸ் யாராவது நீங்கள் 3 மாதம் ரெவன்யூ பார்க்கலாம், 6 மாதம் ரெவன்யூ பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னாலாம் அவங்க பேருக்கு தான் சொல்லுவாங்க. இது 100% பாசிபிள் கிடையாது. ஓகேங்களா? இதுதான் மித்தும் கூட. அதுக்கு இடையில நீங்கள் வந்து மானிட்டேஷன் ஆன அக்கௌண்ட்டே மற்றவங்ககிட்ட இருந்து வாங்கி ஒர்க் பண்ணாலுமே இதுதான் ரியாலிட்டியும் கூட. ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு ப்ராப்பராக ஆர்டிக்கல் கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி கரண்ட்டாக எந்த கண்ட்ரியை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணணும், தென் ஆர்டிக்கிள் எப்படி மேக் பண்ணணும், எப்படி டிராஃபிக் உள்ளே கொண்டு வரணும், டிராஃபிக் உள்ளே கொண்டு வரதுக்கு நம்ம போடக்கூடிய ஆர்டிக்கிளுக்கு எப்படி பேக் லிங்க் எடுக்கணும், தென் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக நான் சொல்லிகிட்டே போனால் ரொம்ப பெரிய ப்ரொசீஜராக இருக்கும் அது. சரிங்களா? ஸோ யாரும் மற்றவங்க வந்து எனக்கு ஒரு 30,000 நான் உங்களுக்கு தரேன், எனக்கு வந்து ஒரு மானிட்டேஷன் ஆன அக்கௌண்ட் வாங்கி கொடுத்துருன்னு சொல்லி யாராச்சும் காசு கேட்குறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு காசு கொடுத்துடாதீங்க. தென் ஃபுல் இன்ஃபர்மேஷன் கேளுங்க. ஓகேங்களா? கேட்டுட்டு 100% சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னாலும் மட்டும் அமௌண்ட்டு கொடுங்க. இது ஓன் ரிஸ்க் தான் எல்லாருக்கும். ஓகேவா? தென் நான் சொல்கிறது வந்து நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா 1.5 வருஷம் டைம் கொடுத்து கற்றுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபர்தராக ரெவன்யூ உங்களால் கண்டிப்பாக ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகேவா? சரி, தென் வெப்சைட் பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு யாருக்காச்சும் வெப்சைட் தேவை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப்
சேனல்ஸ், வாட்ஸ்அப்ஸ் குரூப்ஸு, டெலகிராம் குரூப்ஸு, தென் ஐஎம்ஓன்னு சொல்லிட்டு மோர் தென் சோஷியல் மீடியா எல்லாமே கொடுத்துருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அபவுட் செக்ஷன்லேயும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? வெப்சைட்டை பில்டு பண்ண 16,000 ப்ரீமியம் பேக்கேஜ் ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸோடு போட்டு நம்ம ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இது வரைக்கும் நம்மக்கிட்ட வந்த கிளைண்ட் மோர் தென் 300 ப்ளஸ்க்கு மேலே நம்ம ப்ரீமியம் தீம்ஸில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்ம போடுற தீம்ஸுடைய காஸ்ட்டே வந்து பார்த்தாச்சுன்னா அவரேஜ் ஒரு 25,000 கிட்டத்தட்ட வந்துடுது. தென் நீங்கள் கொடுக்க போகிற அமௌண்ட்டை ஜஸ்ட் ஒரு 15K தான் இருக்கும். பட் நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்குறது வந்து அதை விட அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? தென் அதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது. முக்கியமாக நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ் அப்ளுக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா மினிமம் ஃபார் ஆர்டிக்கல் 1500 வேர்ட்ஸ்க்கு மேலே இருக்கும். 100% ஹியூமன் ஆர்டிக்கல் நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ்க்குன்னு வந்து நான் கம்பல்சரி நான் கேரண்டி கொடுத்துருவேன். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 100% ரேங்கிங்குமே ஆகும். ஓகேங்களா? நீங்கள் வந்து எந்த கேட்டகரியில் ஒர்க் பண்ணாலும் சரி, எந்த கீவேர்ட்ஸ் கொடுத்தாலுமே சரி, என்னால் ஒர்க் பண்ணி கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு வந்து ஃபார் ஆர்டிக்கல் 150 and 200 இந்த 2 ப்ரைஸில் கிடைக்கும். உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் வந்து வாங்கி கொள்ளலாம். தென் 100% ஹியூமன் ஆர்டிகல்ஸ் தான். நான் எங்ககிட்ட நீங்கள் வந்து 10 ஆர்டிக்கல் வாங்க, 100 ஆர்டிக்கல் வாங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். ஒரே ஒரு ஆர்டிக்கல் வாங்கி பாரு, பிடிச்சா ஆர்டர் கொடு, பிடிக்கலையா ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருந்துடணும். ஓகேங்களா? தென் நீங்கள் ஆர்டர் கொடுக்குறீங்களோ கொடுக்கலையோ, ஏதாவது வெப்சைட் சம்மந்தமாக டவுட் என்ன இருக்குன்னா கால் பண்ணி டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. முக்கியமாக உமன்ஸ் யாராச்சும் இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நிறைய பேர் ஷையாக ஃபீல் பண்ணுறாங்க. ஓப்பனாக நான் சொல்கிறேன், ஷையாக ஃபீல் பண்ணுறதுக்கு இங்கே எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்லியாக கால் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கிளாரிஃபிகேஷன் நான் கொடுத்துருவேன். ஓகேங்களா? தென் கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது. உங்களுக்கான ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா சிபிசி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வழி என்னென்னா இன்சூரன்ஸ் லா ஐசிபிசி ஆர்டிகல்ஸ் வந்து நான் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். அதுவுமே சேம் ப்ரைஸ் தான். ஸோ எங்கிட்ட வந்து ஒரு 30 ஆர்டிக்கல் வாங்கிறது மூலிமா உங்களுக்கான சிபிசி நீங்கள் அதாவது இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? தென் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. ஆக்சுவலி ஒரு வெப்சைட்டுக்கு நல்ல டிராஃபிக் வரணும் அப்படின்னா பேக்லிங்க் தான். பேக்லிங்க் இல்லாமல் எந்த ஒரு வெப்சைட்டுக்கு டிராஃபிக் உள்ளே வராது. ஸோ பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. மினிமமாக 10,000 வந்து நம்ம பேக்லிங்க் பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? அதாவது மினிமம் ப்ரைஸ் 10,000 சொல்லிட்டுருக்கேன். அதில் டொமைன் அத்தாரிட்டி வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். டொமைன் ரேட்டிங் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதெல்லாம் ப்ரைஸ் வந்து மினிமமாக 7,000 வந்து ஸ்டார்ட் ஆகுது இதுக்கு மேலே. தென் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டுக்கு தேவையான ப்ரீமியம் தீம்ஸு. ஒரே ஒரு வெப்சைட்டுக்கு கீ மட்டும் எனக்கு போட்டு ஆக்டிவேட் பண்ணி கொடுங்க ப்ரோ, நான் ப்ரீமியம் தீம்ஸில் ஒர்க் பண்ண ஆசைப்படுறவங்க எல்லாருக்கும் ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். வெப்சைட் கீ மட்டும் ஆக்டிவேட் பண்ணணும்னா 1000 கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா 2000 அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ப்ரீமியம் தீம்ஸ் யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் மோதன் யாராச்சும் ஜென்ரல் ப்ளஸில் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தாராளமாக அவங்களுக்கு நம்ம வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது, இதுன்னு சொல்ல முடியல. ஏன்னா இப்போவே அவராச்சு வீடியோ டியூரேஷன் 26 மினிட்ஸ்க்கு மேலே கிராஸ் ஆகிட்டோம். வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லாமே நம்மக்கிட்ட சர்வீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அது வந்து நீங்கள் பிஸ்னஸ் வெப்சைட் பண்ணணுமா, இல்லை காமர்ஸ் வெப்சைட் பண்ணணுமா, இல்லை அஃபிலியேட் வெப்சைட் பண்ணணுமா, இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இல்லை மாரி அதாவது யூஸரோட ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து வந்து நம்ம வெப்சைட் வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? அதில் வந்து யூஸருக்கு வந்து எப்படி சொல்கிறது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அந்த அளவுக்கு பெட்டராக தான் நம்ம இன்னி வரைக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? சேனலில் இருக்கக்கூடிய நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுமே வந்து இது இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றா நான் கற்றுக்கிட்டு தான் உங்களுக்கு நான் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். எனக்கெலாம் வந்து நான் ஸ்டார்டிங் உள்ளே என்ட்ரி ஆகும்போது எப்படி ஒர்க் பண்ணணும், எந்த கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணணும், எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணணும் ஒருத்தர் சொல்லி தரத்துக்கு தெரிஞ்சவங்களே சொல்ல மாட்டேன்ட்டாங்க. இதுதான் உண்மையும் கூட. நான் வந்து எதுக்காக வந்து ஃபார் டேக்கு இவ்வளோ வருது, ஃபார் மந்த்துக்கு இவ்வளோ ஏர்ன் பண்ணலாம், எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணணும், என்ன ஏதுன்னு சொல்லிட்டு என்ன ஆடு வைக்கணும் முதல் கூட நான் ஆதி காலத்துலேயே வீடியோ போட்டாச்சு. அதாவது 2 வருஷமே நாம் வீடியோ போட்டாச்சு. லைவ் ப்ரூஃபும் நான் பண்ணி கொடுத்துட்டேன். ப்ரூஃப்னா வச்சுங்களேன், லைவாக நைட்டு 12 மணிக்கு என்னுடைய மொத்த ரிப்போர்ட்டுமே நான் ஷோ பண்ணியிருக்கேன். சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன், சேனல் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆன்சர் ஸ்டார்ட் ஆகும். தென் என்னை ஃபாலோ பண்ணுறதுக்கு டெலகிராம் சேனல்லாம் கொடுத்துருக்கேன். இப்போ குரூப்பில் ஃபாலோ பண்ணுங்கள். அங்கே நிறைய கீவேர்ட்ஸ் அடிக்கடிக்கு என்ன ஆஃபர் போகுது அப்படின்றதுலாம் ஷேர் பண்ணுவேன். ஓகேங்களா? எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தென் நிறைய இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் சொல்லாமல் இருக்கேன் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லையா டைரெக்டாக கால் பண்ணி கூட கேட்டுக்கங்க. எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாய்.